இப்போ சட்டசபையில் கூட அந்த இஷ்யூ எழுந்தது இல்லையா? ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னாலே ஜோசியகாரி, அது என்ன சூனியம் பண்ணுறது, ஜஸ்ட் ஏதோ அசம்ஷனில் பேசுகிறது அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க ஆஸ்ட்ராலஜியை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறக்காக தான் நான் இது கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட இருக்கட்டும், இல்லை ஒரு மெசேஜ் மாதிரி கூட இருக்கட்டும். இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த தெய்வங்கள் இருக்கு இல்லையா, தெய்வங்கள் டைரெக்டாக வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க. ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர்ஸ். இப்போ நான் வந்து ஆஸ்ட்ராலஜர் ஆகணும்னு ஒரு நாளும் நினச்சது கிடையாது, எனக்கு அது கோலும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்னை புஷ் பண்ணுது. நான் படிக்கிறப்ப கூட, ரிசர்ச் பண்ணுறப்ப கூட எனக்கு தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து ஜென்ரலாகவே சொல்லுவேன், நியூமராலஜி சொல்லுவேன், நேமாலஜி சொல்லுவேன். இதெல்லாம் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயும் சொல்லுவேன். இந்த பேர் வைக்கிறீங்களா, இந்த டேட்டில் தான் உண்மை. நீங்கள் சும்மா டெய்லியும் ஜோதிடம் பார்க்கணுங்கிறது இல்லை. ஜோதிடம் எதுக்கு? ஒரு இடத்துல எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தவறுது, இல்லை என்ன திசையை நோக்கி நான் போக போகிறேன்னு எனக்கு தெரியலங்கிறப்போ ஒரு திடம்படுத்தக்கூடிய ஒரு வழியை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு ஒரு டேக் டைவர்ஷனாக இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில், ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப்பை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம். நம்ம போய் ஜென்ரலாக ஒருத்தங்கள்ட்ட போய் கருத்து கேட்குறது இல்லையா? இப்போ நம்ம ஒரு அட்வைஸ் கேட்குறோம், நான் என்ன பண்ணட்டும், என் வாழ்க்கை என்ன அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த பொதுவாக எந்த ஒரு துறையுமே நம்ம தவறாக பேசுகிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்துக்காக அவங்கள ஒரு துறையில் உட்கார வைக்கிது அப்படின்னா அவங்களால பல பேர் பலனடைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம்.